எக்ஸசைஸ் எல்லாம் கத்துக்கிட்டேன். சூரிய நமஸ்காரம் கத்துக்கிட்டேன். சந்திர நமஸ்காரம் கத்துக்கிட்டேன். ஆசனாஸ் கத்துக்கிட்டேன். உடல் பயிற்சி கத்துக்கிட்டேன். கண் பயிற்சி கத்துக்கிட்டேன். கால் பயிற்சி கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டேன். இந்த 10 days யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சா? வேற ஏதாவது சஜஷன் இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? கேம்ஸ் கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணாங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஏதாவது கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருந்துச்சு. போர் இல்லாம இருந்துச்சா? இந்த வீட்ல பிராக்டீஸ் பண்ணிட்டு நான் வந்து கை பயிற்சி கத்துக்கிட்டேன். கால் பயிற்சி கத்துக்கிட்டேன். ஆசனாஸ் கத்துக்கிட்டேன். முத்திரைஸ் கத்துக்கிட்டேன். சூரிய நமஸ்கார் சந்திர நமஸ்கார்லாம் கத்துக்கிட்டேன். ஆக்டிவிட்டிஸ்னா ஜாலியா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. சாதாரணமா எப்பவுமே நான் டிவி பார்த்துட்டு தான் இருப்பேன். இந்த வாட்டி லீவ் டேஸ்ல நான் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கிளாஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸ் நான் கத்துக்கிட்டேன். சந்திர நமஸ்காரமும் அங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த டவுட்டாவே இருந்துச்சு. ஆனா இங்க வந்து எனக்கு அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. மத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இந்த கிளாஸ்? நிறைய பேர்கிட்ட நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே தேங்க்யூ. ஓகே. நான் வந்து சந்திர நமஸ்காரம் கத்துக்கிட்டேன். அடுத்து சூரிய நமஸ்காரம் கத்துக்கிட்டேன். நிறைய ஆசனாஸ் கத்துக்கிட்டேன். அடுத்து இந்த மாதிரி 7 மணிக்கு 6 மணிக்கு 5 மணிக்கெல்லாம் நான் போன் தான் எப்பவுமே பார்ப்பேன். டிவி அந்த மாதிரி தான் பார்ப்பேன். வெளில கூட விளையாட போக மாட்டேன். ஆனா இந்த மாதிரி எங்க அம்மா சேர்த்துனால்தான் இந்த மாதிரி பிடிச்சிருந்தது. ஆக்டிவிட்டிஸ்லாம் நல்லா பண்ணிட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு வாட்டியோ பண்ணாச்சு. எனக்கு இந்த இயர் வந்து எங்க பையனுக்கு இந்த கிளாஸ் அமைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் மேம் சொன்ன உடனே என்கிட்ட போட்டுக்க மேம் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். என் பையனுக்கு வந்து விளையாடுறதுக்கு பசங்க அங்க எங்க ஸ்ட்ரீட்ல கிடையாது அவ்வளவா. அவனுக்கு விளையாடுறது பேச சில வீட்டுல பிரச்சனை தான் வருது. இங்க இடிச்சிட்டாங்க வச்சுட்டா அப்படி ஒரு சண்டை தான் வருது. இப்ப எனக்கு என் பையன் இந்த 10 days இந்த கிளாஸுக்கு வந்ததுல ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஏதாவது ஒரு கத்துக்கிறான். அவனுக்கு புதுசா கத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவனுக்கு ஏற்கனவே எனக்கு எக்ஸசைஸ் தான் அவனுக்கு தெரியும். ஐயா கிட்ட பண்ணுவாங்க. பிளஸ் அவனுக்கு ஹேண்ட் ஆக்டிவிட்டிஸ், பிளே ஒர்க்ஸ் இதெல்லாம் அவன் கத்துக்கிறது நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்ல நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு இதுலதான் இருக்கா. ஸ்கை வந்தாங்க. அதனால என் பையனையும் இதுல சேர்த்துட்டு வாழ்க வேணும் வாழ்க வேணும். இந்த கிளாஸ் எனக்கு சம்மர் கேம்ப் போட்டது சின்ன பையனுக்காக தான். போன் எடுப்பாரு, டிவி எடுப்பாரு. அதுல இருந்து ஒரு 2 hours அவருக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் இந்த சம்மர் கேம்ப். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் வரப்ப நான் வரலன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் டிராயிங் இருக்கவே அவருக்கு டிராயிங் தான் இன்ட்ரெஸ்ட். அதனால டிராயிங் இருக்கவே ஆக்டிவிட்டிஸ் பிடிச்சிருந்தது. உத்தராசா நான் அடுத்த சம்மர் கேம்பும் வரும்னு சொல்லியிருக்கேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் தான். இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்கும். இவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பசங்க நிறைய பேர் வராங்க. இன்ட்ரெஸ்ட் அவங்கள இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. வாழ்க்கை என் 2 பொண்ணுலயும் இப்ப கிளாஸ் அனுப்புறதுல இருந்து 4:30 இருந்து அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்கிரீன் டைம் எல்லாம் ரொம்ப கம்மியாச்சு. ஒரு 3 hours இதுல போயிடுமா. ஈவினிங் மேல அவங்க பிஸி ஆயிடுவாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுறதுங்கிறது தான் இருக்கும். காலையில இந்த ஆசனாஸ் எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்துட்டாங்க வீட்டுல ட்ரை பண்ணுவாங்க. அப்ப எனக்கு காலையில இருந்தோடனே கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். வீட்டுல இனிமே வந்து ஸ்கூல் போனாலும் ஒரு 1/2 hour இதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு இந்த கிளாஸ். இல்லைன்னா சும்மா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எங்க பசங்க காலையில. இது ப்ராப்பரா அந்த ஆர்டர் தெரிஞ்சுச்சுன்னா டெய்லி காலையில இருந்தோடனே அவங்களே செஞ்சிருவாங்க. இங்க கத்துக்கிட்டாங்க இல்லையா, இப்ப பார்த்தோம்னா நல்லா 2 hours நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அது எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த பிராணாயாமம் ஃபுல்லா என்னென்ன எனக்கு ஃபுட்டு பத்தி சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
நானும் வீட்டுல சொல்லுவேன், இருந்தாலும் வெளியில ஒரு ஆசிரியர் சொல்லும் போது அதுக்கு வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும் பசங்களுக்கு. ஃபுட்டு பத்தி சொன்னது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ண சொல்லி தரும் போது டெய்லி காலைல அந்த போஸ்டர் பார்க்கும் போதே இன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டின்னு பார்ப்பாங்க. இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து எங்களுக்கு டிராயிங் இருக்கு, இன்னைக்கு வந்து கிளியர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு கிளாஸுக்கு வர்றதுக்கு அது ஒரு நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பசங்களுக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிளாஸ். அப்புறம் ஒரு 10 minutes பிரேக் இல்லன்றது மட்டும் என் பசங்க கவலைப்பட்டாங்க. ஒரு 10 minutes ஸ்நாக்ஸ் டைம் இல்லன்னு என் சின்ன பொண்ணு கவலைப்பட்டா. சார் இதை நோட் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் டைம் 10 minutes இல்லன்னு மட்டும் பசங்க கவலைப்பட்டாங்க. இல்ல ஸ்நாக்ஸ் மினிட்ஸ் இல்ல. இல்ல நீங்க 10 minutes கூட ஸ்நாக்ஸ் பிரேக் டைம் மாதிரி ஒரு 10 minutes இல்லன்னு மட்டும் சொன்னாங்க. ஓகே ஓகே. அது நம்ம 2% வைக்கிறோம். அதனால பிரேக். ஏன்னா நம்ம சாப்பிட்டு எதுவும் செய்ய கூடாது. அதே நீ ஃபைனல் ரெடி கேக் எல்லாமே ரெடி பண்ணிக்க. இல்ல சும்மா ஊடல ஃபர்ஸ்ட் அந்த டான்ஸ் கிளாஸ்ல ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு போயிட்டு கொஞ்சம் லைட்டா சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன பிரேக் வேணும்னு மட்டும் ஃபீல் பண்ணாங்க. ஆனா சாப்பிட்டு செய்ய கூடாது. ஒண்ணு அந்த இது மெடிடேஷன் மாதிரி பிரேக் கொடுப்பாங்க. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சம்மர் கேம்ப்காக தான் நாங்களே 10 நாள் ஊருக்கு கூட போறது போஸ்ட் பண்ணோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூ சார்.